இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம சிந்திப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் இந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஒரு கட்டளை கொடுத்துருந்தாரு. நீங்கள் இந்த தோட்டத்தில் எல்லா கனிகளையும் பறித்து சாப்பிட்லாம், ஆனால் நடுவில் இருக்கிற அந்த கனி என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டளை கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த பிசாசு தந்திரமாக ஏவாள் இடத்துல பேசி அந்த கனியை பறித்து புசிக்கும்படி செய்தது. பிசாசுனுடைய தந்திரமே பாவத்தின் மேலே ஒரு ஆசையை உண்டாக்கி இச்சையை உண்டாக்கி அது செய்கிற வரைக்கும் அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக தெரியும். அந்த பாவத்தை செய்ய வச்சுட்டு அடுத்த செகண்டே நம்மளை வேதனைக்குள்ளே கண்ணீருக்குள்ளே என்ன செஞ்சிருவான், தள்ளி விடுவான். இது நிமித்தம் தான் சிலர் பாவம் செய்துட்டு அதுக்கு வழி தெரியாதபடி தற்கொலைக்கு நேராக கூட இந்த நாளில் நிறைய பேர் கடந்து செல்கிறத என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஒரு பாவம் அத்தனை கொடூரம் உள்ளது. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க செய்கிற வரைக்கும் அது தந்திரமாக பேசி அவங்கள பாவத்தில் விழப்பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நன்மைகளெல்லாம் இழந்து போகும்படி செய்துச்சு. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் பாவத்துக்கு இடம் கொடுக்கும்போது தேவனையும் நம்மளையும் என்ன செஞ்சிடும், அந்த பாவம் பிரித்து விடும். ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் எதுவும் வராதபடி நம்ம என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே உண்மை என்னையும் பிரிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதை உள்ளவங்களாம் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இந்த பாவம் ஒரு மனிதனுக்கு அது செய்கிற வரைக்கும் அது என்ன செய்யும், ஆசையை உண்டாக்கும். அந்த பாவம் செய்யும்போது மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது மட்டும்தான் சந்தோஷம். அடுத்த செகண்டே அது வேதனைக்குள்ளே கண்ணீருக்குள்ளே என்ன செஞ்சிடும், தள்ளிடும். அதே சூழ்நிலை தான் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சது வந்துச்சு. அது நிமித்தம் அத்தனை ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சாங்க, இழந்து போனாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாவத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே உண்மை என்னையும் பிரிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அதுக்காக என்ன செய்யணும், அனுதினமும் ஜெபிக்கணும். நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உம்மை விட்டு பிரிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்யாதபடி எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை வாசித்து அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உடைய பாதத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.